உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்களே, தை பிறந்தாச்சு. சிம்ம ராசிக்காரருடைய நல்ல வழியும் பிறந்தாச்சு. இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க. சூரிய பகவான் ஒரு தலைமை கிரகம், அரசு கிரகம், நவ கிரகங்களுக்கு தலைவராக விளங்கக்கூடியவர். அவரினுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தலைமை பதவி அப்படின்றது எளிமையாகவே கிடைக்கிடும். மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றது, உங்களுக்கு கீழே 100 பேரை கொடுத்தாலும் அவங்கள சரியான முறையில வழிநடத்துறது, இந்த மாதிரியான திறமைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஒரு தலைமை பண்பு, தலைவர்களுக்கான முழு குணங்களும் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து எல்லாமே நன்மையாகவே நடக்கும். சிம்ம ராசிக்கு கண்டச்சனி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை டைரக்டா பார்க்கிறாரு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்டச்சனி சிம்ம ராசியை எதுவும் பாதிக்காது. ஆனால் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து கும்ப ராசி. அவருடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்தான் பார்க்கிறாரு. சொந்த வீட்டில் உட்கார்ந்து டைரக்டா பார்த்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதுக்காக எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்வாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், தாக்கங்கள் இது எல்லாமே குறையும். அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே சனியினுடைய பார்வைக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்கு. சனி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விளைவை ஏற்படுத்துவார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனா அந்த பார்வையை விட்டு விலகக்கூடிய சமயத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ, எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே ஈடு செய்யற அளவுக்கு நற்பலன்களை வழங்கிட்டு தான் போவார். அதனால இந்த கண்டகச்சனியை நினைச்சு சிம்ம ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலையா தான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க கண்டிப்பா சமாளிச்சுடுவீங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் துணிந்து செயல்படுவீங்க. மனம் தளரக்கூடிய சமயத்துல அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். எப்பெல்லாம் நீங்க தடுமாறுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அப்ப அந்த தெய்வமே உங்களுக்கு முழுவதுமாக துணை நிற்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுவதுமாக உங்களுக்கு இருக்கும். சூரிய பகவான் வந்து ஒரு ஆத்ம கடவுள், தந்தையாக விளங்கக்கூடியவர், உலகிற்கே முழுமையான ஒளியை தரக்கூடியவர். உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து சிவபெருமானுக்கு நிகராக, அந்த மகாவிஷ்ணுவுக்கு நிகராக ஒரு பட்டம் பெற்றவர். அந்த சூரிய பகவான் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்களை வழங்கியே தீருவார். சிம்ம ராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே சூரியனுடைய பரிபூரணமான அருள் ஆசீர்வாதம் இருக்கும். இப்போ சனியை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. அந்த சனியினுடைய தாக்கம் இருந்தாலும், சனியினுடைய கெடுபலன்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியத்தையும் ஒரு ஆத்ம பலத்தையும் சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். அதனால ஈடு கொடுக்கிற வகையில இருக்கும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களையும் சூரிய பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்களும் உங்களுக்கு சரி சமமாக இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நல்லபடியாகத்தான் இந்த தை மாதத்துல இருந்து கொண்டு போகும். இந்த சனியினுடைய தாக்கம் எப்படி உங்களுக்கு பாதிக்கும்னு கேட்டா, கலஸ்திரஸ்தானத்துல இருக்காரு, 7ஆம் இடத்துல இருக்காரு. கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமா இருங்க. பொதுவாகவே கலஸ்திரஸ்தானம், அது நமக்கு வரக்கூடிய பார்ட்னரானவங்க நல்லபடியா உங்களுக்கு ஏற்ற முறையில இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் சரியான முறையில இருக்கும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா செட் ஆகாம இருந்தா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்காது. ஒரே மன கஷ்டம், போராட்டம், இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அப்படிப்பட்ட 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கணவன் மனைவி உறவுல கவனமா இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாம யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம். விட்டு கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா உங்களுடைய உறவு வலுப்படும். மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு நடக்காது. தொழில் ரீதியா நீங்க உங்களுடைய இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர் கிடைச்சு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்ல தொழில் செய்ய ஃபாரினுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு நடைபெறும்.
ஆனா தொழில் ரீதியா ஒரு நல்ல நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. பணவரவு உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும். பணத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். கொஞ்சம் தடுமாற்றம் ஏமாற்றம் இருந்தாலும் இந்த தை மாதத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். இந்த கண்டகச்சனி காலகட்டத்துல சனிக்கிழமைகள்ல போய் சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணுங்க. சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவருடைய மனம் இறங்கி உங்களுக்கு தர வேண்டிய கெடுபலன்களை தரமாட்டார். கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் அற்புதமான பலன்கள் நடைபெறும். சனியினுடைய பாதிப்பே உங்களுக்கு தெரியாது. இந்த கண்டச்சனியையே எளிமையான முறையில கடந்து நீங்க போயிடுவீங்க. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையான பலன்களே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம். இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு நற்பலன்களை தந்தே தீரும். 7ல சனி 8ல ராகு. இந்த 2 கிரகங்களுமே சிம்ம ராசிக்கு ஆப்போசிட்டான கிரகங்கள் தான். ஏன்னா இந்த ராகு பகவானை காட்டி கொடுத்தவரே சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவானினுடைய பையன் தான் சனி பகவான். இந்த 2 பேருக்குமே சூரிய பகவான் ஆகவே ஆகாது. இருந்தாலும் கூட ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல போய் ராகு பகவான் மறைஞ்சிடுறாரு. பொதுவாகவே 8ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் முழுமையா அஸ்தமனம் ஆயிடும். அதாவது மறைவு. அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க முடியாம போகும். அதாவது நற்பலன்கள் தர வேண்டிய இடத்துல உங்களுக்கு நற்பலன்கள் தர முடியாம போயிடும். அதே போல தீய பலன்கள் தர வேண்டிய இடத்துல தீய பலன்கள் தர முடியாம போயிடும். இப்போ ராகு பகவான் உங்களுக்கு தீய பலன்கள் தான் தரணும். 8ஆம் இடத்துல போய் மறைஞ்ச காரணத்தால அந்த தீய பலன்களுக்கு பதிலா நல்ல பலன்களை ராகு பகவான் உங்களுக்கு வழங்குவார். தீய பலன்கள் நடக்கவே நடக்காது. அதாவது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. அந்த எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு நல்லது உங்களுக்கு நடந்தா உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. நம்ம எப்படா இந்த கடனை அடைக்கிறது அப்படின்னு கஷ்டப்பட்டு போறாரு மனக்குழப்பத்துடன் இருப்பீங்க. ஏதோ வேலைக்கு போவீங்க, வருமானம் வரும், இருந்தாலும் உங்களுடைய கடன் அடைந்த பாடு இருக்காது. திடீர்னு உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா அதிர்ஷ்டமா யாரோ தராங்க, இல்ல ஒரு புதையல் மாதிரி கிடைக்குது, இல்ல லாட்டரியிலோ ஷேர் மார்க்கெட்லயோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு 3 லட்ச ரூபா பணம் கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க? உடனே உங்களுடைய கடனை அடைச்சிட்டு 1 லட்ச ரூபாயை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை அமைதியான முறையை நடத்துவீங்க. அந்த மாதிரியான ஒரு விபரீத ராஜயோக பலன்கள் எல்லாமே இந்த தை மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். கண்டிப்பா ராகு பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் தராம ஒரு நல்ல பலன்களை வழங்குவார். சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்து சமாளிக்கக்கூடிய ஆத்ம பலத்தை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். இந்த தை மாதத்துல இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே சரியான முறையில இருக்கும். ஒரு வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல முழுமையான சுப கிரகமான குரு பகவான் வலிமையா அமர்ந்திருக்காரு. ஒரு பழமொழி இருக்கு, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமரும் பொழுது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வழங்கியே தீருவார். கிரகங்களினுடைய அனுகிரகம் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு. கெடுபலன் செய்ய வேண்டிய ராகு பகவான் நற்பலன்களை வழங்குவார். சனி பகவானும் ஆட்சி பெற்று பார்ப்பதால் கண்டகச்சனி உங்களை எதுவும் செய்யாது. இப்போ குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களை வாரி வழங்குவார். ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல வழிகளில் நற்பலன்களை வழங்குவார். அதாவது எனக்கு வாழ்க்கையே வேணாம், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு வெறுத்து போய் ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை குரு பகவான் பிரகாசமா மாத்துவார். என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைத்து தற்கொலை செய்யக்கூடிய மனசு இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய மனசை மாத்தி நீங்க நல்லா வாழணும், வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும், இந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். தை மாதத்துல இருந்து முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடைபெறும். எல்லாருக்குமே நல்லது செய்வீங்க. நீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கவே நடக்காது. அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் காலையில சீக்கிரமே எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை நீங்க ஒரு 5 நிமிடம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி ஒரு நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும்.
ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சூரியனை கண்ட பனி போல. இந்த சூரிய பகவானின் அருளால உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்கள் கூட எல்லாமே விலகி ஒரு நல்ல பலன்கள் நடைபெறும். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருமே காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுடைய உடல் வலுப்பெறும், மனம் வலுப்பெறும், உங்களுடைய எண்ணம் எல்லாமே தெளிவாகவே இருக்கும். நீங்க ஒரு நல்ல சரியான பாதை நோக்கி பயணிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு தந்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். அதாவது படிப்பு சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் முழுமையான வெற்றியை தரும். ஆண்டின் ஆரம்பத்துல இருந்தே நல்ல வருமானம் உங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. கடந்த ஆண்டை விட நல்ல வருமானத்தை நீங்க இந்த ஆண்டு பெறப்போகிறீர்கள். கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்க உயரப் போறீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எல்லா வீடியோலையும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மேலும் சிம்ம ராசிக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.